ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது மிக மோசமாகத்தான் இருந்தது. என்ன சாயி, இருக்கிற வாழ்க்கையை இருந்தது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆம், இன்றுடன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும். இனி பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாகத்தான் இருக்கும். நீ இன்றுதான் கடைசியாக அனைத்து பிரச்சனைகளுமே பார்ப்பாய். இதற்கு பிறகு நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்க்க மாட்டாய். அதனால் இன்று மட்டும் கவனத்துடன் இரு. யார் எதை பேசினாலும் காதில் வாங்காமல் நீ உன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இரு. எப்பேற்பட்டவன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாமோ, இல்லை தேவையில்லாமல் உன்னிடம் பேசி ஏதாவது சண்டை போட்டு உன்னுடைய குணத்தை தப்பாக கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும், யார் என்ன பேசினாலும் அந்த பக்கமே போகாமல் நீ தொடர்ந்து உன்னுடைய செயலில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிரிகளே இல்லை என்று நினைக்கிறாய். ஒருவனுக்கும் எதிரிகள் இல்லாமல் இருக்காது. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? பொறாமை குணம். நீ ஒரு விஷயம் செய்து விட்டால் பொறாமைப்பட 1000 ஆள்கள் இங்கு உண்டு. அதனால் எப்படியோ அனைவர் கண்ணிலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் மறைமுகமாகவே செய்து வாழ்க்கையில் அனைத்திலும் முன்னுக்கு வா. பல பேர் சொல்லலாம், என்னிடம் நீ இதை செய்ய போகிறாய் என்று சொல்லவே இல்லையே, ஏன் என்னிடம் சொல்ல மறைத்தாய் என்று கேட்பான். ஆனால் அது எதற்குமே வெறும் சிரிப்புடன் நிப்பாட்டிக்கொள். புரிகிறதா? அனைவரும் கேட்கலாம், ஏன் என்னிடம் இதை நீ செய்வதற்கு முன்பே சொல்லவில்லை என்று கேட்கலாம். ஆனால் கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நீ அவர்களுக்கு சிரிப்புடன் நீ விடைபெடு. ஏனென்றால் நீ பேசினால் திரும்ப திரும்ப அவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி உன் மனதை குழப்பிக் கொண்டு தான் இருப்பார்கள். ஏனென்றால் நீ முன்னுக்கு வரக்கூடாது. நீ எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்க வேண்டும் என்ற ஆசைகளுடன் அவர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களை எதிரி என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாதே. இன்று ஒரு நாள் அமைதியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நாளையிலிருந்து பார், நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான சந்தோஷங்களும் சந்தோஷம், இன்பம் அனைத்துமே உனக்கு கிடைக்கும். இந்த சாய் சொல்கிறேன், நம்பிப்பார். உன் வாழ்க்கை எவ்வளவு அருமையாக அமைத்து வைத்துள்ளேன் என்று. உனக்காக நான் இருப்பேன் தங்கமே. ஓம் சாய்ராம்.